தமிழ் வணக்கம். வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வருடம் முடிவிற்கு உள்ளாக சந்திப்பதாக அறிவித்திருக்கின்றார். இது தென்கொரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பயிற்சியை குறைத்ததற்கான காரணம் என்ன என்பதை காடு சுட எலி புறப்பட்டது போல உலக மன்றில் உணர்த்தி இருக்கின்றது. சீனாவினுடைய எவர் கிராண்ட் நிறுவனம் வங்குரோத்தாக போனது தெரிந்தது. அதனுடைய அதிபருக்கு ஆயுள் கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய சொத்துக்கள் பறிமுதல். ரியல் எஸ்டேட் தொழிலில் மிகப்பெரிய மோசடியை எப்படி செய்தார் என்பது இவர் மீதான பார்வையாக இருக்கின்றது. இம்ரான் கான் பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமர், உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர். இவர் சவுதி அரேபியாவில் இருந்து கடிகாரம் ஒன்றை பரிசாக வாங்கிய காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டவர். ஒரு கண் பார்வை ஏறத்தாழ இழந்த நிலையில் இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்திருக்கின்றார். நைஜீரியா நாட்டில் படகு கவிழ்ந்து 40 பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள். நைஜீரிய சாலைகளில் போக முடியாமல் படகுகளில் சென்று பரிதாப மரணமடையும் மக்களும் அந்த நாட்டின் உள்ளக கட்டமைப்பை கூட திருத்த முடியாது இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய அவல நிலையம் அடுத்த முக்கிய செய்தியாக இடம் பிடிக்கின்றது. கியூபா நாட்டு பெற்றோருக்கு பிறந்த அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ தன்னுடைய சொந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை அறிவித்தார். அமெரிக்காவிற்கு எதிராக செயற்படுவதாக கூறி இந்த தடைகளை அறிவித்திருப்பது கியூபா ஆட்சியை வீழ்த்துவதற்கான செயலாக இருக்கின்றது. வாழை குலையால் சரிகின்றதா வாழை என்பது அடுத்த பொருளாதார கேள்வியாக இருக்கின்றது. முதலாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜோங் உன்னை இந்த ஆண்டு முடிவதற்கு உள்ளாக சந்தித்து பேச இருப்பதாக கூறியிருக்கின்றார். அப்படி சந்திப்பாராக இருந்தால் 4வது தடவையாக இருவரும் சந்திக்கின்ற நிகழ்வாக இது அமைந்திருக்கும். அமெரிக்க அதிபர் இது பற்றி கூறுகின்ற பொழுது கிம் ஜோங் உன் நல்ல மனிதர் என்றும், அமெரிக்காவில் நல்ல அறிவுள்ள, அமெரிக்காவில் மிக திறமையான ஒருவர் அதிபராக இருந்தால், அதாவது தன்னை போல சிறந்த அதிபராக இருந்தால் கிம் ஜோங் உன் அமைதியாக இருப்பார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். தன்னை புகழாத கம்மாளனும் இல்லை என்ற தமிழ் பழமொழியை நினைவுபடுத்தி இருக்கின்றார். ஆனால் கிம் ஜோங் உன்னுடைய சகோதரியும் இன்றைய அரசியல் துறை பேச்சாளருமாகிய கிம் ஜோங் ஏ கூறுகின்ற பொழுது, முதலாவது அமெரிக்கா தன்னுடைய மேட்டிமைத்தனமான போக்குகளை எல்லாம் நிறுத்த வேண்டும். வெறுப்பு மிக்க, தானே பெரியவன் என்று தன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேலைகளை நிறுத்தினால் பேசுவதற்கான வழி பிறக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் கடந்த மாசி மாதம் வடகொரிய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அமெரிக்காவுடன் பேசுவதாக இருந்தால் முதலாவதாக அமெரிக்கா தங்களை அணு ஆயுத வல்லரசு என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்ளாவிட்டால் அமெரிக்காவுடன் பேசுவதில் எந்த பயனும் வடகொரியாவிற்கு கிடையாது என்று சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் கூறுகின்ற பொழுது வடகொரியாவிடம் இப்பொழுது 57 அணுகுண்டுகள் இருப்பது தனக்கு தெரியும் என்று கூறினார். ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டில் இரகசியமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற அணுகுண்டினுடைய எண்ணிக்கை துல்லியமாக தனக்கு தெரியும் என்று கூறுவது இதற்கு முன்னர் நடைபெற்ற சம்பவம் அல்ல. எனவே குத்து மதிப்பில் இதை கூறுகின்றாரா தெரியவில்லை. ஏனென்றால் தென்கொரியாவினுடைய படைத்துறை கூறுகின்ற பொழுது வடகொரியாவிடம் அணுகுண்டுகள் 80 இருந்து 120 வரை தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் மேலும் விளக்குகின்ற பொழுது வடகொரிய அதிபர் 57 அணுகுண்டுகளை உருவாக்கினார் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அமெரிக்க அதிபர்களுடைய தகுதி குறைவுதான். அவர்கள் தங்களுடைய மேட்டிமைத்தனமும் வடகொரியாவை ஒரே அடியாக அழித்து விடுவோம் என்று மிரட்டியபடியும் போலியான அரசியல் புகழில் இருந்த காரணத்தினால் வடகொரியா அதையெல்லாம் உண்மை என்று நம்பி இவ்வளவு பெருந்தொகையான அணுகுண்டுகளை உருவாக்கி விட்டது. ஆனால் இந்த அதிபர்கள் இருந்த காலத்தில் தான் மட்டும் அதிபராக இருந்திருப்பேனாக இருந்தால் வடகொரியா இவ்வளவு பெருந்தொகையான அணுகுண்டுகளை உருவாக்கி இருக்காது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். வடகொரியாவை முற்றாக துடைத்தறிந்து அழித்து விடுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதையும், வடகொரிய அதிபரை சிறிய ராக்கெட் மேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேலி செய்த
செய்ததையும், சிங்கப்பூரில் நடைபெற்ற பேச்சில் வீடு விற்பனை படிவங்களில் கீழே சிறிய எழுத்துக்களில் வாசிக்க முடியாத விதிகளை போட்டு மேலே பாலும் தேனும் ஓடுவது போல எழுதி கையெழுத்து வாங்குவது போல கிம் ஜோங் உன்னிடம் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து வாங்க முயற்சி எடுத்த பொழுது அவர் அதை படித்து தூக்கி எறிந்து விட்டு ஓடியதும் டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜோங் உன்னினுடைய உறவுகளினுடைய கடந்த கால வரலாறாக இருக்கின்றது. இப்பொழுது கிம் ஜோங் உன்னுடன் எதற்காக பேச வேண்டும்? அவரிடம் அணுகுண்டு இருப்பது தெரிந்த பின்னர் அவரை அணுகுண்டு வல்லரசாக ஏற்பதை தவிர அமெரிக்காவிற்கு இனிமேல் மாற்று வழியற்ற நிலையில் அவரை சந்திப்பதனால் எந்த பயனும் ஏற்படாது. சந்திக்காமல் இருப்பதே வடகொரியாவை அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு துணையாக இருக்கும் என்ற கோணத்தில் இது பார்க்கப்பட்டதா தெரியவில்லை. இரண்டாவதாக, இன்றைய பொருளாதார மோசமான நிலையில் அமெரிக்கா எப்படி பொருளாதாரத்தில் சறுகல் அடைந்ததோ அதே விதமான சறுகல் சீனாவிலும் நடைபெற்றிருக்கின்றது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மிகப்பெரிய பொருளாதார நிபுணத்துவ அறிஞராகவும் அங்கு செல்வாக்குள்ள ஒருவராகவும் சீனாவினுடைய ரியல் எஸ்டேட் காணிகளை வீடுகளை விற்பனை செய்கின்ற நிறுவனமாகிய எவர் கிராண்டினுடைய அதிபராகிய ஹாய் ஜான் இவருக்கு இப்பொழுது சீன அரசு ஆயுட்கால சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. சீனாவினுடைய ஆயுட்காலம் 6 to 18 ஆண்டுகள் சிறையாகும். இந்த 18 வருடங்களும் இவருடைய அரசியல் அதிகாரம் பறிக்கப்படும். இவர் தேடிக்கொண்ட சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதலாகும். இவருடைய நிறுவனத்திற்கு $300 பில்லியன் தண்டம் விதிப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இதே நிறுவனத்தில் பணியாற்றிய 5 முக்கிய அதிகாரிகளுக்கு ஏற்கனவே 6 to 18 ஆண்டு காலம் சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் வங்குரோத் அடைந்து மூடு விழா கண்டுவிட்டது. சீனாவினுடைய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஆணிவேராக இருப்பதாக போற்றப்பட்ட இந்த நிறுவனத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? இந்த நிறுவனத்தினுடைய வீழ்ச்சிக்கான முதலாவது காரணம், இந்த நிறுவனம் தன்னிடம் இருக்கும் சொத்துக்களினுடைய பெறுமதியை அளவிற்கு அதிகமாக கூட்டி காட்டியது. இதுபோலத்தான் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய மருமகனும் தங்களுடைய ஹோட்டல்களினுடைய பெறுமதியை கூட்டி காட்டினார்கள் என்ற ஒரு செய்தி முன்னர் வந்தது குறிப்பிடத்தக்கது. அதை ஒரு புறமாக வைத்து இதை பார்ப்போமாக இருந்தால், இப்படி ஓர் உடைமையினுடைய பெறுமதியை அளவுக்கு அதிகமாக எதற்கு கூட்டி காட்டுகின்றார்கள் என்றால், அந்த அதிகமான பெறுமதியை அடமானமாக வைத்து அதைவிட பெருந்தொகையான பணத்தை கடனாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதனால் இவர்கள் இப்படி கூட்டி காட்டுகின்றார்கள். இரண்டாவது, இப்படி கடன்களை பெறுவதற்காக லஞ்சம் வழங்குவதை ஒரு தொழிலாகவும் இவர் தொடர்ந்து செய்திருக்கின்றார். மேலும் கடன் வழங்குகின்ற பொழுது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கின்றது என்று பார்ப்பார்கள். அந்த கடன் பட்டிருக்கின்ற தொகையையும் இருட்டடிப்பு செய்து மறைத்து கடன் இல்லை என்ற போலியான நிலையை உருவாக்கி பெருந்தொகையான பணத்தை $300 பில்லியன் மேல் கடனாக பெற்று விளையாடி இருக்கின்றார் இவர். இதுபோலத்தான் பொருளாதார நிபுணர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் என்று உலகின் பல நாடுகளில் இப்பொழுது பல கோடீஸ்வரர்களை அடையாளம் காணுகின்றோம். இந்த கோடீஸ்வரர்களினுடைய பின்னணியை ஆய்வு செய்தால் இப்படியான சிக்கல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதற்கு சீனாவினுடைய இந்த எவர் கிராண்ட் ரியல் எஸ்டேட்டினுடைய வங்குரோத்து நிலையும் ஆயுள் கால சிறை தண்டனையும் இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் பொருளியல் ஆலோசகராக நியமிப்பதும் ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். பணம் இருக்கின்றது என்பதனால் ஒருவர் பொருளாதார நிபுணர் என்று கருதுகின்ற அரசுகளினுடைய தவறான கொள்கைக்கு இவர் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றார் என்பதையும் இந்த செய்தி சுட்டி காட்டுகின்றது. நைஜீரியா நாட்டில் மிக மோசமான ஓர் ஆட்சி நடைபெறுகின்றது. உலகத்தின் மிக பெருமளவிலான ஆயில் உற்பத்தி இருந்தாலும் நைஜீரிய நிர்வாகத்தினால் சிறந்த ஆட்சி ஒன்றை வழங்க முடியவில்லை. பயங்கரவாத தாக்குதல்களினால் பாடசாலைகளில் இருந்து பிள்ளைகள் கடத்தி செல்லப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு பணத்தை கட்ட வேண்டும் என்று கப்பம் வாங்குகின்ற நிலை பயங்கரவாத அமைப்புகளிடம் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய வீதிகள் ஜன நெரிசல்களினாலும் வாகன நெரிசல்களினாலும் இயங்க முடியாத சூழ்நிலையில் கோ ஸ்லோ என்று கூறப்படுகின்ற வாகனங்கள் மெதுவாக செல்கின்ற சாலைகளாக இருப்பதனால் அதிகாலை நேரத்தில் மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கின்றது. இந்த நிலையில் மக்கள் நீர்நிலைகளை பயன்படுத்தி படகுகளில் ஏறி வேலைகளுக்கு செல்லுகின்றார்கள். அந்த வகையில் 70 பேர் காலை நேரம் படகொன்றில் ஏறி விவசாயம் செய்வதற்காக கூலி தொழிலாளர்கள் சென்ற பொழுது அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி சென்ற படகு முறிந்து
கவிழ்ந்தது. சிறு பிள்ளைகள் 40 பேர், மேலும் 10 பேராக 50 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இவர்களை தேடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நைஜீரிய படகுகளும் விபத்துகளும் தொடர் கதைகளாகவே இருப்பது கவனிக்கத்தக்கது. பாகிஸ்தானினுடைய பிரதமராக இருந்த இம்ரான் கான் இப்பொழுது நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். 48 மணி நேரங்கள் மட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறைச்சாலையில் இருந்து வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சைகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் அவர் மனைவி பிள்ளைகளை பார்த்து பேசி இருக்கின்றார். அவருடைய வலது கண் சிறைச்சாலையில் இருந்து பாதிக்கப்பட்டு ஏறத்தாழ பார்வையை இழந்த நிலையில் இவர் இந்த ஆபத்தான நிலையை அடைந்திருக்கின்றார். உலக புகழ் பெற்ற கிரிக்கெட் வீரராக இருந்து உலக மக்களினுடைய இதயம் கவர்ந்த அவர் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அடிவரடி போல மாறி அரசியலுக்கு வந்ததன் பின்னதாக அதே ராணுவத்தினால் 2023 ஆண்டு ஊழல் வழக்கில் சிறையில் தள்ளப்பட்டார். சவுதி அரேபியாவில் இருக்கின்ற முக்கிய அரச குடும்பம் ஒன்றில் இருந்து விலை மதிப்பெற்ற கடிகாரம் ஒன்றை பரிசாக வாங்கியதனால் அதை குற்றச்சாட்டாக வைத்து இவரை சிறையில் தள்ளி இருக்கின்றார்கள். இது பாகிஸ்தானில் நடைபெறுகின்ற அரசியல் விளையாட்டுகளில் ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே அரசியல் பழிவாங்கல் என்று இவருடைய கட்சி வரும் செப்டம்பர் 27 ஆர்ப்பாட்டம் ஒன்றை இவருடைய விடுதலைக்காக நடத்த இருக்கின்றது. பாகிஸ்தானில் பிரதமராக வந்தால் ஒன்று சிறைக்கு செல்ல வேண்டும் அல்லது இறக்க வேண்டும் என்கின்ற வரலாற்றில் என்றுதான் மாற்றம் வருமோ தெரியாத நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.